கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கூட்டத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்து சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் இருக்கும் அப்படி விசுவாசிக்கிறோம். இந்த கூட்டத்திலையும் ஜப்பத்தில் விளையாடுக்கும் முன்னே சகோதரன் மனோகரன் கரூர் நொண்டி அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தந்தையே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் ஒருவருக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ இந்த நாளிலும் இந்த ஒரு மறைமுகமான கூடுகையை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, தகப்பனே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு மறைமுகமான கூடுகையிலே நாங்கள் கலந்து கொண்டு உங்களை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம். தந்தையே, பாளையத்திற்கு புறம்பே ஆக்குதல் என்கிற தலைப்பின் கீழாக நீங்க சத்தியம் கொடுக்க இருக்கிறீங்க. அந்த சத்தியத்தை நாங்கள் சோர்வில்லாத ஆவியோடு நாங்கள் உற்சாகத்தோடு கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலனடையும்படியாய், கர்த்தருடைய சாயலை சீக்கிரம் பெறும்படியாயும், அவருடைய பரிசுத்த கரங்களிலிருந்து எங்களுடைய அழியாமையை நாங்கள் சீக்கிரம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாயும் நாங்கள் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு பலன் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் பிதாவாகிய தேவனுடைய பாதத்திலே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் ஜபிக்கிறோம், எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம ஆசாரப் குடாரம் பிளேஸில் அதோட ஒரு டாபிக் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அந்த தலைப்பின் பாளையத்துக்கு புறம்புதல், அவுட் சைட் ஆஃப் த கேம்ப். ஸோ அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்தி கொடுக்க முடிய சகோதரன் ராயப்பர் கருண் நொண்டி நம்ம அனைவர் சார்ந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியேசுவுக்குள்ளான அன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நாளிலும் தேவனுடைய ஒரு மாபெரும் கிருபை ஓசோ சபையாரோடு இந்த இணையதளத்தின் மூலமாக சந்திக்கவும், அவர்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை ஒரு முதல் முறையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மனத்தாழ்மையோடு நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். நம்ம வாரந்தோறும் தியானித்து வருகிற இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 பாடங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த பாடங்கள் அனைத்துமே அன்பு சகோதரர் அருமையாக நம்மளை ஆசரிப்பின் கூடாரத்துக்கு உள்ளுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இப்ப நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிற்கிறோம். அதுவும் பர்டிகுலரா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குத்து விளக்கு மத்தியில நின்று அதை காரியங்களே நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த நாளுக்குரிய சூழ்நிலை தெரியும். அதனால இந்த வாரமானது நம்ம கிடைச்ச வாய்ப்புல நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாளையத்துக்கு வெளியில நான் கூட்டிட்டு போறேன். என் உடனத்த பரிசுத்தவான்களே, கண்டிப்பாக நீங்க கூட தொடர்ந்து நீங்க அந்த பாளையத்துக்கு வெளியில் நீங்க வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம அங்க இருக்கிற சில சம்பவங்களை நாம் தியானிக்க போறோம். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கண்டிப்பா இது ஒரு பிரயோஜனமா இருக்கும். இந்த பாடமானது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிழல் பொருள் அடிப்படையில இருக்கும். ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா நாம் நிதானிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பாடமாகவே நாங்க இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ ஆசரிப்பு கூடாரம் குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரம் தான் நமக்கு நல்லா தெரியும். அது பரலோகத்தின் சாயலாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய அங்க செலுத்தப்படக்கூடிய எல்லா பலிகளுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் மையப்படுத்தி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இப்ப நம்ம பார்க்க போகிற பாடம் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினதாகவே தான் அங்க இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகிட்ட அப்ப நமக்கு எல்லா வகையிலுமே கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் அங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலர் பேதுரு எழுதும் பொழுது நமக்கு ஒரு முன்மாதிரியே அவர் வைத்து போயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இந்த அடிப்படையில கூட நாமும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பாளையத்துக்கு வெளியில தான் நம்ம போக போறோம். அப்ப இன்னைக்கு வேத மாணவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு பாளையத்துக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் அதிகபட்சமாக பரிச்சயமாகவே அங்க இருக்கும். அப்ப அந்த பாளையமானது உலகத்தை குறிக்கும், பிரகாரமானது அழைக்கப்பட்டவரை குறிக்கும், பரிசுத்த ஸ்தலம் தெரிந்து கொள்ளப்பட்டவரை குறிக்கும், உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் உண்மையுள்ளவர்களே அங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சகோதரனோ சகோதரியோ கிறிஸ்துவின் சபையாக மாறணும்னா ஆசாரிப்பின் கூடார திட்டத்துல வச்சுட்டு இந்த ஒரு 3 நிலைமைகளை கடந்து போனதான் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி,
அப்போ நம்ம அனைவருமே கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறதுனால, அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார், அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக இருக்கிறதுனால, அவர் கடந்து போயிருக்கிற இந்த பாளையத்துக்கு வெளியில கூட அவர் கடந்து போயிருக்காரு. அதுவும் நமக்கு ஒரு முன்மாதிரி தான். நாமும் அவருடைய அடிச்சோட பின்பற்றி போனா தான் கர்த்தர் இயேசு எப்படி ஜெயம் கொண்டாரோ நாமும் அப்படியே ஜெயம் கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் நம்ம பாளையத்துக்கு வெளியில இன்னைக்கு போய் நம்ம பார்க்க போறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு திருச்சபை மத்தியில நம் மத்தியில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 7ஆம் கால சபைக்காக சொல்லப்பட்ட அந்த ஊமைகள் நீங்க கிடைச்சு பார்க்கும் பொழுது மீன் வலை ஊமை அங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த வலையானது முழுவதும் நிரப்பப்பட்ட அளவுல அந்த மீனானது அங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப அதுல நல்ல மீன்களும் இருக்குது, ஆகாத மீன்களும் இருக்குது. நல்ல மீன்களை கூடையில சேகரிக்கணும், ஆகாத மீன்களை மறுபடியும் கடல்லே அங்க போட்டுருவாங்க. அப்போ இன்னைக்கு அந்த வலைகள் இழுக்கப்பட்ட மீன்களாகத்தான் நீங்களும் நானும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் சகோதர சகோதரி. அப்போ நமக்குள்ள யார் அந்த நல்ல மீன், யார் அந்த ஆகாத மீன் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்க கண்டுபிடிச்சலாம். அப்போ நீங்க நினைச்சிட வேணாம், அப்போ ஆகாத மீன்னா எந்த வகையில நம்ம ஆகாத மீன்களாக போறோம், மாறிடுவோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இந்த பாடமாகவே அங்க இருக்கும் அன்பான சகோதர சகோதரி. அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுடைய வழி நடத்துறதுல இன்னைக்கு நம்ம பாளையத்துக்கு வெளியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கலாம். ஒருவேளை இந்த நேரத்துல உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஒருவேளை நீங்க சிந்திச்சுக்கலாம், பாளையத்துக்கு வெளியில உங்களுக்கு ஏதாவது பரிச்சயமான சம்பவங்கள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சிந்தையில இருந்துச்சுன்னா நீங்க கூட வச்சுக்கலாம். பாடம் வரும்பொழுது நீங்க அதை கைட் பண்ணும்படி நான் உங்களை அன்பா கேட்டுங்க. இப்ப முதலாவது நம்ம போலாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் பாளையத்துக்கு வெளியில முதலாவது அவங்க போனார். எதற்காக அங்க போனார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அவைகளுக்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலன் பவுல் இங்க எழுதும் பொழுது அந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் நடக்கிற பலிகளை பத்தி எழுதுறார். அது பாவ நிவாரண நாளுக்குரிய பலியை பத்தி இந்த இடத்துல அவர் எழுதுறார். அந்த பாவ நிவாரண நாள்ல எந்த ஒரு மிருகமானது பாவ நிவர்த்திக்காக கொலை செய்யப்படுகிறதோ அந்த மிருகத்தினுடைய ரத்தம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகப்படும், கிருபாசனத்துக்கு கொண்டு போகப்படும். அதில் இருக்கிற உள் உறுப்புகள் மாத்திரம் பலிபீடத்தில் தகனிக்கப்படும். அதனுடைய சரீரமானது எங்கே தகனிக்கப்படும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சரீரத்தை சாப்பிடுவதற்கு ஆசாரியர்களுக்கு அதிகாரம் கிடையாது. மாறாக அந்த சரீரத்தை எங்க போய் எரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாளையத்துக்கு புறம்பே அவருடைய சரீரம், சாணம், தோல் முதலானவைகள் முழு சரீரத்தையுமே அங்க சுட்டரிச்சணும். உள் உறுப்புகளை தவிர மீறி அனைத்து அந்த சரீரமானது பாளையத்துக்கு வெளியில அது அங்க எரிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பலிபீடத்துல தகனிக்கப்படக்கூடிய அந்த உள் உறுப்புகளினுடைய வாசனையானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இருக்கும். ஆனா பாளையத்துக்கு வெளியே எரிக்கப்படக்கூடிய அந்த சரீரத்தினுடைய வாசனை அவ்வளவாக கிரகிக்க கூடாத அளவுக்கு இருக்கும் அன்பான சகோதரர்கள். அப்ப இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பரிசுத்தவான்களுடைய பலியானது அந்த ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ள இருக்கிறவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனா உலகத்தார் மத்தியில அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக அங்க இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அந்த ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது அந்த பாவ நிவாரணனால கொலை செய்யப்பட்ட காளையானது யாருக்கு அடையாளமாக இருக்குன்னா, நம்முடைய நிஜமான பக்தாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கு. அப்ப கண்டிப்பாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவும் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். அப்படின்னா அவருடைய இரத்தமானது கிருபாசனத்துல தெரிக்கப்பட்டுச்சு, தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. ஆனா அவருடைய சரீரம் எங்க எரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் 12ஆம் வசனத்தில் எழுதுறார், அந்தபடியே இயேசுவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி அவர் எங்கதான் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, நகர வாசலுக்கு புறம்பே தான் பாடுபட்டார். ஏன் கர்த்தர் இயேசு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபடணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த மிருகம் பாவ நிவர்த்திக்காக கொலை செய்யப்படுதோ அந்த மிருகத்தினுடைய சரீரம் கண்டிப்பா எங்கதான் எரிக்கப்படணுமா, பாளையத்துக்கு வெளியில தான் எரிக்கப்படணும். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராகவே தான் வந்தார். அதனாலதான் அவருடைய மரணம் கூட எங்க நடந்துச்சுன்னா, கொல்கொதா மலையில அந்த ஊருக்கு புறம்பே இருந்துட்டு அந்த
மலையில தான் நடந்துச்சு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணமும் பாளையத்துக்கு வெளியில தான் அங்க நடந்துச்சு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாளையத்துக்கு வெளியில நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய மரணமானது ஜனங்களால் அங்கீகரிக்கப்படல. ஏன்னா அவரை எப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவரை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோடய அவங்க கொலை செஞ்சுட்டாங்க. அவரை யாரும் மெசியாவாக ஏற்றுக்கொள்ளல. ஆனா தேவன் தான் அவரை அங்கீகரிச்சார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதை தொடர்ந்து அங்க செலுத்தப்பட்ட கா வெள்ளாட்டு கிடாவினுடைய பலியும் எங்கதான் அந்த ரத்தம் கிருபாசனத்துல தெளிக்கப்பட்டுச்சு, அதனுடைய சரீரமும் எங்கேயே சுட்டரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுவும் பாளையத்துக்கு புறம்பே தான் சுட்டரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்முடைய தலையாகிய கர்த்தர் நகர வாசலுக்கு வெளியே பாளையத்துக்கு புறம்பே தான் பாடுபட்டு இருக்கிறார்னா, நாமும் எங்கதான் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்குன்னா, அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் அடுத்த வசனம் சொல்றாரு, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நமக்கு ஒரு அழைப்பு கிடைக்குது. ஒருவேளை நாம் அவருடைய பாடுகள்ல பங்கு எடுக்கணும்னா, அந்த கர்த்தருடைய ஆடாக நம்ம மாறணும்னா, நம்ம கூட எங்கதான் போகணும்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதன் நிமித்தம் ஏற்படக்கூடிய நிந்தனைகளை சுமந்துகிட்டு பாளையத்தை விட்டு வெளியில போயிடணும்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்ற, அவருடைய நிந்தனைகளை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே மரித்திருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசுகிட்ட நம்ம புறப்பட்டு போறதற்கு முயற்சி பண்ணணும். அப்போஸ்தலன் பவுல் இந்த ஒரு அழைப்பை அங்க கொடுக்கிறார், அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தலன் பவுலும் பாளையத்துக்கு வெளியில தான் அவருடைய வாழ்க்கையை மறிச்சார். அவருடைய வாழ்க்கை முறையை நீங்க வேதத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாளையத்துக்கு புறம்பே இருந்துதான் அவருடைய பாடுகளும் அங்க இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம், அன்பான சகோதர சகோதரி. அப்ப இங்க முதலாவது நம்ம பாக்குறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணமே பாளையத்துக்கு வெளியில தான் அங்க நடந்திருக்குது, நிழல்ல கூட. அது நிஜத்திலையும் அந்த கொல்கொதா மலை, ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த கொல்கொதா மலையில தான், பாளையத்துக்கு வெளியில தான் அவர் பாடுபட்டு இருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய பின்னடியாராக இருக்கிற நாமும் அந்த நிந்தனைகள்ல பங்கெடுப்பதற்காக எங்கதான் போகணும் அழைப்பு கொடுக்குறாருன்னா, பாளையத்துக்கு வெளியில தான் புறப்பட்டு போக சொல்றாரு. அப்படி பாளையத்துக்கு வெளியில புறப்பட்டு போறதுனால அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சொல்லி, கர்த்தருடைய பலிகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு பாளையத்துக்கு வெளியில போனலாம். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பிரதர் நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம், அப்புறம் எப்படி நம்ம பாளையத்துக்கு வெளியில போறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறவர்களுடைய ஒரு நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அது பாளையத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அருமையான நிழலாக அங்க இருக்குது, அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம கடந்து போகும்பொழுது ஒவ்வொரு விஷயமாக நம்ம கடந்து போகலாம். இப்போ நம்ம கர்த்தர் தேவனுடைய கிருபையில கர்த்தர் பாளையத்துக்கு வெளியில தான் பாடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்க ரெண்டாவது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் இந்த பூமியில வாழ்ந்தாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல, யூத யுகத்துல. இப்ப அவர்களும் கிறிஸ்துவுக்காகவும் தேவனுக்காக அருமையான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து முடிச்சாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் அருமையான விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்று நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப அவர்களுக்கு நிழலாக பரிசுத்த அந்த ஆசரிப்பின் கூடாரத்துல அவர்களுக்கே உரிய ஒரு பலியால் கூட அங்க செலுத்தப்பட்டிருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரே. இப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை கூட எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமானது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. பாருங்க சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு பலியானது செலுத்தப்படுது. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பழுதற்ற ஊன் இல்லாத பர்டிகுலர் நுகத்தடிக்கு உட்படாத ஒரு சிவப்பான கிடாரி, பெண் பசுவை குறிச்சு இங்க சொல்லப்படுது. அந்த பெண் பசு எப்படி இருக்கணுமா, சிவப்பாக அங்க இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அது உடன் ஆசாரியனாக எலியேசர் கையில அங்க கொடுக்கப்படணும் பாக்குறோம். அந்த எலியேசர் அதை எங்க கொண்டு போவார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாளையத்துக்கு வெளியில கொண்டு போய் அவருக்கு முன்னதாக அங்க கொலை செய்யப்படும். கொலை செய்யப்படுவது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய முழு உறுப்புகளும் அதே இடத்தில் தகனிக்கப்படும். தகனிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய சாம்பலையும் எடுத்து அங்க ஒரு பரிசுத்தமான இடத்துல பாளையத்துக்கு வெளியிலேயே அங்க சேர்த்து வைப்பாங்க. ஒருவேளை பாவ நிவர்த்தி செய்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய சாம்பல் எடுத்து கொண்டு வந்து பலி அந்த பாவ நிவர்த்தி செய்ய அங்க பிரயோஜனப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இங்கே செலுத்தப்பட்டிருக்கிற இந்த சிவப்பு கிடாரி யாருக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அருமையான முற்பிதாக்களுக்கு அடையாளமாக இருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நமக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பின்வரும் நாட்கள்ல இந்த சிவப்பு கிடாரியை குறிச்சுதான காரியங்களே நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம கத்துக்கிற ஒரு நமக்கான பாடம் என்னன்னா, அந்த சிவப்பான கிடாரியும் எங்கேயே கொலை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, பாளையத்துக்கு வெளியில தான் கொலை செய்யப்பட்டிருக்குது. அப்ப இங்க கவனிச்சு பார்க்கும்போது அந்த கிடாரி பழுதற்றதாக இருக்கணும்.
அது நுகத்தடிக்கு உட்படதாக இருக்கணும். அப்ப நுகத்தடி எதை குறிக்குன்னா ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கும். அப்ப அவர்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லை, அவர்கள் சுயாதீன பிரமாணத்தின் அடிப்படையிலே தான் அந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையானது அங்க இருந்துட்டு தான் நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த பாளையத்துக்கு வெளியே தான் அவங்க பாடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிடாரி அவர்களை தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அப்போஸ்தலர் பவுல் இதுக்கு அருமையான லிங்க் கொடுக்குறாரு. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். பாருங்க, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் குறிச்சே தான் பேசப்பட்டிருக்கோம். ஆபேல இருந்து அப்படியே தொடர்ந்து அங்க வரும். அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையானது யாரால் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்திற்கு அவர்கள் அங்கீகரிக்கப்படலை. உலகமானது அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரத்திலேயும் மலைகளிலும் குகைகளிலேயும் தான் இருந்தாங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க பார்த்து வந்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறை குறித்தான காரியங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் உலகத்தை விட்டு ஒதுங்கித்தான் இருந்தாங்க. எப்படி அந்த சிவப்பு கிடாரியானது பாளையத்துக்கு வெளியில பலியாகப்பட்டுச்சோ, நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையும் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சீங்கன்னா உலகம் அவர்களை அங்கீகரிக்கவே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த சிவப்பு கிடாரியானது நம்முடைய முற்பிதாக்கள் கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர்களும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய பலி கூட எப்படிதான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தால் அங்கீகரிக்கப்படலை, மாறாக தேவனாலே அதை அங்கீகரிக்கப்பட்டதாக நாம் பாத்திரம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாகவே இல்லை. பாருங்க, ஒரு முற்பிதாக்களுக்கே அப்படின்னா வானத்த நட்சத்திரமாகி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உலகம் நம்மளை அங்கீகரிக்காது. ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்றார், நீங்கள் உலகத்தானா இருந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும், நீங்கள் உலகத்தானா அல்லாதனால உலகம் கண்டிப்பா உங்களை பகைக்கும் தான் சொல்லும். அப்போ நமக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளோ பலவீனங்களோ நடந்துருச்சுன்னா அப்போஸ்தலர் பவுல் எழுதுறார், முன்பு எழுதியிருக்கிறவைகள் நமக்கு போதனையாக எச்சரிப்பாக அங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறையே பாளையத்துக்கு வெளியில தான் இருந்திருக்குன்னா தேவன் அந்த நிழல்ல வச்சிருக்கிற நான் சிவப்பு கிடாரி மூலம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் நகரவாசலுக்கு வெளியில தான் இருந்துச்சு, முற்பிதாக்களுடைய வாழ்க்கையும் நகரவாசலுக்கு வெளியில தான் அங்க இருந்துட்டு தான் நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பா எங்கதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே கண்டிப்பாக பாளையத்துக்கு வெளியில தான் இருக்கணும். பாருங்க, அதற்குரிய ஆதாரமான இன்னொரு சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப மூன்றாவது முதல் சம்பவம் கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ரெண்டாவது முற்பிதாக்களை பார்த்துருக்கணும். இப்ப மூன்றாவது ஒரு சம்பவம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. பாருங்க சகோதர சகோதரிகளே, இங்க அந்த நிழலா இருந்த ஆசரிப்பு கூடாரமானது ஆலயமாக சாலமோன் நாட்கள்ல கட்டப்பட்டது. அப்ப அந்த ஆலயம் கட்டும் விதம் குறிச்சு இங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல பதிவாயிருக்கு. அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டுச்சான், பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல்லாலதான் கட்டப்பட்டுச்சான். ஆனா ஆலயம் கட்டுகிற இடத்துல அந்த இரும்பு ஆயுதங்களினால சத்தம் கேட்கப்படாம தான் கட்டப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா அங்க கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு கல்லுமே பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ அந்த கல் பனி தீர்க்கப்படணும்னா கண்டிப்பா பனி தீர்க்கிற இடம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த இடம் எங்க அல்லது அந்த இடம் எது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க யோசிச்சு பார்க்கலாம், உங்களுடைய சிந்தைக்கு எட்டுதான்ட்டு. அப்ப கல்லானது எந்த இடத்துல பனி தீர்க்கப்படும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகளே நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பேர் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கல் குவாரி. ஒருவேளை இன்னைக்கு அதிகபட்சம் எல்லா ஊர்லயுமே அந்த குவாரியானது அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த குவாரி எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா ஊருக்கு நடுவுல இருக்காது, மாறாக ஊருக்கு வெளியில தான் அங்க இருக்கும். அந்த இடத்துல ஒருவேளை ஒரு ஊர்ல குவாரிக்கு ஏற்ற ஒரு இடம் தேர்வாகுதுன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுதுன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற ஒருவேளை அது குடியிருப்பு பகுதியா இருந்துச்சுன்னா உடனே அங்க இருக்கிற குடியிருப்புகளை வெளியில மாத்திடுவாங்க. காரணம் என்னன்னா அங்க இரும்பு ஆயுதங்களின் சத்தம் கேட்கப்படும், வாழ்வதற்கேற்ற ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கல் பனி தீர்க்கப்படணும்னா ஊருக்கு வெளியில இருக்கிற அல்லது நம்மளுடைய பாடத்தின்படி பார்த்தோம்னா பாளையத்துக்கு வெளியில இருக்கிற குவாரியில தான் பனி தீர்க்கப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த பனி தீர்க்கப்பட்ட அந்த கல் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான். அப்போ நம்ம பனி தீர்க்கப்படணும்னா கண்டிப்பா எங்கதான் பனி தீர்க்கப்படணும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில ஊருக்கு வெளியில இருக்கிற குவாரியில தான் அது பனி தீர்க்கப்படணும்.
ஏன்னா அங்க என்ன சத்தம்லாம் கேட்குமா? இரும்பு ஆயுதங்களின் சத்தம் கண்டிப்பா கேட்கப்படும். ஆனா ஆலயம் கட்டும் பொழுது சத்தமே இல்லாம கட்டப்படும். இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்க்கலாம், நிஜமான எருசலேம் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்தாருக்கு யாருக்காவது அந்த சத்தம் கேட்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காரணம் என்னன்னா அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா அந்த ஆலயமானது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கல்லால் கட்டப்படுது. அப்ப 1878 அந்த கற்கள் அந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலயும் பதிக்கப்பட்டுட்டு வருது. அப்போஸ்தலர்கள் மூலம் முதலாவது அப்போஸ்தலர் வந்தாங்க முதலாம் உயிர்த்தெழுதல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஆலயம் எந்த அளவுக்கு நிறைவாயிருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சரீரத்தோடைய முழு அங்கமுமே நிறைவாயிருச்சு. இந்த குதிங்கால் மாத்திரமே செலக்ட் ஆகாத அளவுக்கு. அப்ப கிட்டத்தட்ட 99% அந்த ஆலயத்தினுடைய பணிகள் நிவர்த்தி செய்யப்பட்டாச்சு. ஆனா அப்படி ஒரு நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு ஆலயம் இந்த பூமியில இருக்குது அப்படிங்கிற சத்தம் யாருக்காவது தெரியுதா? நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியல. ஏன்னா அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல்லால் கட்டப்படுது. அப்ப அந்த கல்லாகத்தான் நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம்னா, அப்ப இன்னைக்கு நம்ம பணி தீர்க்கப்படக்கூடிய அந்த இடம் அல்லது அந்த குவாரி நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை உங்க ஊர்ல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த பணி தீர்க்கப்படக்கூடிய அந்த இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒருவேளை சகோதரர்கள் நினைக்கணும் அது உலகம் என்று நம்ம சொல்லலாம். ஆனா கண்டிப்பா உலகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா உலகம் நமக்கு பாத்திரமா இருக்காது. அப்படி இருக்கப்ப நம்ம இப்படி உலகத்துல பணி தீர்க்கப்பட முடியும்? அப்ப நம்ம எந்த இடத்துல பணி தீர்க்கப்படுகிறோமோ அந்த இடம் தான் குவாரியாகவே அங்க இருக்கும். அப்ப அந்த இடம் எது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒருவேளை உங்க சிந்தனைக்கு வருதா பாருங்க. அந்த இடம் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த இடம் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அங்க என்ன வேலை நடைபெறுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இரும்பு சத்தமான ஆயுதங்களின் சத்தம் அங்க கேட்கப்படுது. சம்மட்டி சத்தம் கேட்கப்படுது. கூரான ஆயுதத்தால் குத்தப்படுது. காரணம் என்ன? பணி தீர்க்கப்பட்டு கொண்டு இருக்குது கல்லானது, அந்த ஜீவனுள்ள கல். அப்ப அந்த இடம் எதுவாக இருக்கும் நீங்க அனுமானிச்சிருக்கீங்களா? தெரியல. கண்டிப்பா அனுமானிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அந்த இடம் வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தோறும் இருக்கக்கூடிய நம்ம கூட வரக்கூடிய சபை தான், எக்லீசியா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல் குவாரி. ஏன்னா அங்கதான் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள கற்களாக நாம் பணி தீர்க்கப்படுகிறோம். ஏன்னா அங்க தேவனுடைய வசனங்கள் அங்க விநியோகிக்கப்படுது. நம்மளுடைய தேவையில்லாத பாகங்களை அங்க செதுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒருவேளை எக்லீசியா தான் பணி தீர்க்கப்படுற இடம்னா அப்ப அங்க 2 பேர் இருக்கணுமே, 2 வகுப்பார் இருக்கணுமே. பணி தீர்க்கிறவர்களும் இருக்கணும், பணி தீர்க்கப்படுகிறவர்களும் இருக்கணுமே. விஷயம் உங்களுக்கு புரியுதான் தரேன். அந்த ஜீவனுள்ள கற்களை செதுக்குகிறவர்களும் அங்கதான் இருப்பாங்க, செதுக்கப்படுகிறவர்களும் அங்கதானே இருக்கணும். அப்போ நம்ம 2 வகுப்பார் அங்க இருக்கிறோமா? அப்ப யார் அந்த செதுக்குகிறவர்கள், யார் அந்த செதுக்கப்படுகிறவர்கள் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை உங்க எக்லீசியால நீங்க கொஞ்சம் கவனமா உங்க காதுகளை கொடுத்து கேட்டு பாருங்க. இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற ஒரு எக்லீசியால கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்க. அங்க இரும்பு ஆயுதங்களின் சத்தம் கேட்கப்படுதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஒருவேளை எனக்கு தெரியும் ஒசூர்ல பெரிய இரும்பு சத்தமே எனக்கு கேட்குது. ஏன்னா நான் கவனிச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா, நான் இதை எப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம அனைவருமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டாலும் நமக்குள்ள பாபிலோன்ல இருக்கிறத போல நமக்குள்ள ஒத்திசைவு இல்லாத தன்மையே அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொருவருடைய கைகளிலும் சமட்டி இருக்குது, கூரான ஆயுதம் இருக்குது, பணி தீர்க்கக்கூடிய கல் அந்த ஆயுதம் எல்லாம் ஒவ்வொருத்தர் கையில இருக்கு. ஒருவேளை நீங்க உங்க கையில நீங்க கவனிச்சு பாருங்க, நீ பணி யாரை தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப தெளிவாக அங்க எழுதுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி அந்த பணி தீர்க்கப்படுறது அப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சபைகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகும் பொழுது அங்க செதுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமே சபையில தான் நம்ம பணி தீர்க்கப்படுறோம். பணி அந்த செதுக்குகிறவர்களாகவும் நம்ம இருக்கிறோம், செதுக்கப்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், எப்படி நாம் செதுக்குகிறவர்களாக இருக்கிறோம் அல்லது செதுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்த வரும்பொழுது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம், நீங்க உங்க சிந்தைகளை வச்சுக்கலாம். ஒரு ஜீவனுள்ள கல்லானது எங்கதான் பணி தீர்க்கப்படுதுன்னா அது ஒவ்வொரு எக்லீசியால தான் பணி தீர்க்கப்படுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற எக்லீசியா அந்த மாவட்டத்தில் ரொம்ப பிரபலியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அங்க அப்படிப்பட்ட ஒரு சபை நடக்குது அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா அது ஊருக்கு புறம்பே இருக்கக்கூடிய குவாரி. ஆனா அந்த எக்லீசியாக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இரும்பு ஆயுதங்களின் சத்தம் கேட்கப்படும். இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள சரியான ஒரு இணக்கம் அங்க இருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அங்க பணி செதுக்கிற அந்த பணி தீர்க்கிற வேலை நடக்கிறதுனால அநேக ஆயுதங்களின் சத்தம் இன்னைக்கு எக்லீசியாக்குள்ள கேட்டுக்கிட்டு தான் இருக்குது சகோதர சகோதரிகளே. ஏன் அந்த சத்தம் கேட்கப்படுது? அப்ப அந்த பணி தீர்க்கிறவர்கள்
அல்லது செதுக்குகிறவர்களாக யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வரும்போது பார்க்கலாம். இப்ப நம்ம 3வது சம்பவம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாளையத்துக்கு வெளியில நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஆலயம் பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல்லால தான் அங்க கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பனி தீர்க்கக்கூடிய இடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்லிசியான ஒரு குவாரியாகவே அங்க இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா அங்க ஜீவனுள்ள கற்களாக செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் 4வது ஒரு சம்பவம் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த அந்த பாளையத்துக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அனைவருமே இப்போ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னதாக பஸ்கா அனுசரித்திருப்போம். கர்த்தருடைய மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்திருப்போம். அப்ப கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்திருக்கோம். அதுக்கு பேர் பஸ்கா அப்படிங்கிற ஒரு பேர் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பஸ்கா என்றால் கடந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஒருவேளை உங்க சிந்தனைக்காக, பஸ்காவுக்கு வேதத்துல நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேர்ல என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கேட்டவன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பஸ்கா சொல்லுவோம், அல்லது கடந்து போகுதல் சொல்லுவோம், அல்லது தலைச்சன் சங்காரம் சொல்லுவோம், அல்லது 10வது வாதை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதத்துல தேவன் அந்த பஸ்காவுக்கு அருமையான ஒரு பேர் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனம். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால். பாருங்க, இங்க மோசையின் மூலமாக ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்படுது. அது பஸ்கா நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற தேசத்துக்கு நீங்க கண்டிப்பா போயிடுவீங்க. நீங்க அங்க போகும்பொழுது என்ன பண்ணணும்னா, இந்த ஆராதனையை நீங்க கை கொள்ளணும். அப்ப இங்க சொல்லப்படக்கூடிய இந்த ஆராதனை எதுக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பஸ்காவை அடையாளப்படுது. பஸ்காவோட இன்னொரு பேரு தான் ஆராதனை. அப்ப மாம்சீக இஸ்ரேலர் கூட ஒரு ஆராதனை செஞ்சாங்க. அந்த ஆராதனை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பஸ்கா. அந்த ஆராதனை செய்யும் பொழுது நம்ம எப்படி ஆராதனை கிளம்பும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்ஷனா கிளம்புறதுக்கு முயற்சி பண்றோமோ, அதே போல இந்த பஸ்கா அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரம் அங்க இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய புளிப்புகளை அகற்றி போடணும். அந்த விஷயங்களை அவங்க செய்யும் பொழுதே பிள்ளைய கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இவ்வளவு விஷயமா நீ இவ்வளவு சீரியஸான விஷயத்தை செய்றீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படி உங்க பிள்ளைங்க கேட்டா இந்த ஆராதனையின் கருத்து என்னன்னு நீங்க அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இஸ்ரேல் எகிப்துல நாங்க அடிமையில இருந்து உங்களை மீட்டு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பஸ்காவுக்கு தேவனுடைய பார்வையில என்ன பேர் கொடுக்குறாருன்னா ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாம்சீக இஸ்ரேலர்களே ஒரு ஆராதனை முறையை அவங்க கை கொண்டிருக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நமக்கும் ஒரு ஆராதனை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆராதனை எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. அந்த ஆராதனைக்கு பேர் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யற வகுப்பார் குறித்து சொல்லப்படுறாங்க. அவங்க நீங்களும் நானும் தான். அப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யறீங்க. அப்ப நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்னா என்ன பண்ணணுமா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா பாதுகாக்கணும், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்புக்கணும். அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப மாம்சீக இஸ்ரேல் செய்த வெறுமனே ஒரு ஆராதனை, அது ஒரு நிழல். அதற்கே அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஒருவேளை அந்த ஆராதனையில தவறு செஞ்சுட்டாங்கன்னா, அந்த புளிப்போட புளிப்பு அவங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யப்பட்டுருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டுருவாங்க. அதே போல இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்யறவர்களும் புளிப்போட அந்த ஆராதனை செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மரணத்துக்கு பாத்திரவானாகவே மாறிடுவாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடணும்னு சொல்றாரு. அப்ப நம்மள்ட்டையும் புளித்த மாவு இருக்குன்னு சொல்றாரு. அந்த புளித்த மாவு என்னன்னு அவரே நமக்கு சொல்றாரு. என்ன நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்னா, பொல்லாப்பு துர்குணம் என்கிற புளித்த மாவு நமக்குள்ள இருக்கு. அப்ப நம்முடைய பழைய வாழ்க்கை முறையே சொல்றாரு. நம்முடைய பழைய வாழ்க்கை முறை தான் புளிப்பு, பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கை முறை. அதைத்தான் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போற்றக்கூடாது, தேவனுக்கு பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதுனால நாம் மறுரூபமாக்கப்படணும். சகோதர சகோதரர், அப்படி யார் ஒருவர் மறுரூபமாக்கப்படுகிறார்களோ அவர்களால் தான் புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியும். அவர்களால தான் ஜீவனுள்ள கல்லாக செதுக்கப்பட முடியும். அவர்களால தான் கர்த்தர் இயேசு எப்படி பாளையத்துக்கு வெளியில போய் தன்னுடைய வாழ்க்கையை மறிச்சாலும் அதே போல மறிக்க முடியும்.
யார் இந்த மறுரூபம் ஆகுறாங்களோ அவர்களாலதான் நம்முடைய முற்பிதாக்கள் போல பாளையத்துக்கு உலகத்துக்கு பாத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப இந்த பக்தா குறிச்சதான காரியங்களை பார்க்கும்பொழுது இங்க கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்தை விட்டு ஒதுங்கினவர்களாக இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுறக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி யாராவது ஒருத்தர் உலகத்துக்குரிய வேஷம் போடுறாருன்னா கண்டிப்பா அவர் என்ன ஆராதனை செய்யலைன்னா புத்தியுள்ள ஆராதனைக்கு தகுதியானவர் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமா பாதுகாக்கணும். அதனாலதான் உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாது இருப்பதாக சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறாரு. அப்ப கண்டிப்பா நம்மளுடைய சரீரத்துக்குள்ள புளிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணப்படும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மரணத்துக்கு பாத்திரவனாக இருக்கு. இப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூட அந்த நிழலான பஸ்காவை அருமையா அனுசரிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நிழலை, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை தான் அனுசரிக்கிறோம். அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை அவர் அடையாளமாக ஏற்படுத்தினார். அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை அவர் அடையாளமாக ஏற்படுத்தி வச்ச உடனே அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, உடனே அவர் ஊருக்கு வெளியில போனார். ஊருக்கு வெளியில இருக்கிற கெத்சமனே அனுபவம் வருவாங்க சகோதர சகோதரிகளே. அந்த கெத்சமனே தோட்டம் கூட எங்கதான் இருந்துச்சு நீங்க கவனிச்சீங்கன்னா, அதுவும் ஊருக்கு வெளியில தான் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த அடையாளங்களின் பங்குதாரராக நம்ம இருக்கிறதுனால, நாமும் அதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால, அதுல கை வச்சிருக்கிறதுனால, அதனுடைய பிரதிநிதிகளா இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையும் எங்க இருக்குன்னா ஊருக்கு வெளியில இருக்க கெத்சமனையில தான் அங்க இருக்கும். கெத்சமனை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏன்னா அங்க என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிழியப்பட்டார் கர்த்தர். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த பூமியில எப்படி இருக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மறுரூபமாகுவதற்காக இந்த பூமியில பிழியப்படுவோம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை விட்டு வெளியில வருவதற்கு பிழியப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு தனித்து விடப்பட்டார். அதே போல நாமும் இந்த பூமியில தனித்து விடப்பட்டவர்களாகத்தான் இருப்போம். உண்மையான தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப நம்ம ஒரு 4 சம்பவங்கள் பார்த்திருக்கிறோம். முதலாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பாளையத்துக்கு வெளியில தான் பாடுபட்டார். அப்போஸ்தலன் பவுல் நமக்கு அதே அழைப்பை தான் கொடுக்கிறார். அவருடைய நிந்தனைகளை சுமந்துட்டு வெளியில தான் போ. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வோ ஏற்பட்டா, நமக்கு எனர்ஜியே இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கிறோம். அவர்களும் பாளையத்துக்கு வெளியில தான், உலகத்துக்கு பாத்திரம் இல்லாத, உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்தாங்க. நம்ம 2வது பார்ப்போம். அடுத்ததாக தேவனுடைய ஆலயம், அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல், உலகத்துக்கு ஊருக்கு வெளியில இருக்க குவாரியில செதுக்கப்பட்டுச்சு தான் நம்ம பார்க்கணும். 4வதா நிழலான பஸ்கா, அது எப்படி செய்யப்பட்டுச்சோ நிஜமான பஸ்காவாக மாறக்கூடியவங்களும் அந்த ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடிய வகுப்பாரா இருந்து ஊருக்கு வெளியில இருந்துதான், இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இருந்துதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ ஒரு கேள்வி நாம கண்டிப்பா வரும். பிரதர், நீங்க பாளையத்துக்கு வெளியில போங்க, பாளையத்துக்கு வெளியில போகணும்னு சொல்றீங்க, எப்படி பிராக்டிக்கலாக நம்ம செய்யறது? இன்னைக்கு நம்ம பாளையத்துக்கு வெளியில தான் இருக்கோம் அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை விட்டு ஒதுங்குதல் 2 பார்ட் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 90% லிட்டரலாவே உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது. சொந்த பந்தங்கள் நமக்கு தூரமாகத்தான் இருப்பாங்க. நமக்கு சொந்த பந்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அறிஞ்சிருக்கிற வகையில அதிகபட்சமாக நம்முடைய ஐக்கியம் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதரரோட தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க புது இந்த வேத மாணவர்களுடைய ஒருவேளை போன் நம்பர், கான்டாக்ட்ல நீங்க போய் பாருங்க, பிரதர் சிஸ்டர் தான் மெஜாரிட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மேல சகோதரர்களுடைய நம்பர் தான் இருக்கும். சொந்தக்காரங்க நம்பர் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு 90% ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, உலகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கோம். அது கிட்டத்தட்ட பெயர் சபையில் இருக்கும் பொழுதே அந்த ஒரு அனுபவம் நம்ம வாங்கியிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு புது சிருஷ்டியா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உலகத்துக்கும் நமக்கும் கண்டிப்பா நம்ம நம்புறோம், எல்லாருமே ஓரளவுக்கு வெளியில தான் தள்ளி இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்ப இதை குறிச்சுதான் சொல்றாரா அப்போஸ்தலன் பவுல்? இதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூட சொல்றாரா பாளையத்துக்கு வெளியில போகணும்? அது இல்ல சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு உலகத்தை விட்டு நம்ம சரீர ரீதியாக ஒதுங்கி இருக்கிறோம். உலகத்துக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கு சம்மதம் இல்லை. அதை பத்தி சொல்லல, அது நம்மளை கொண்டு போகாது. அடுத்ததா இன்னொரு பார்ட்டி இருக்கு, அது 90% நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்துடும். ஆனா இன்னொரு 10% இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குணலட்சண ரீதியாக ஒதுங்கணும். அது என்ன குணலட்சண ரீதியாக? ஏன்னா குணலட்சண ரீதியாக ஒதுங்கினா தான் பொல்லாப்பு தூக்குணத்தை நம்ம வெளியே எடுத்து, புளித்தமாவே வெளியே எடுத்து போட முடியும். அப்பதான் பணி தீர்க்கப்பட முடியும். சகோதர சகோதரே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் அந்த குணலட்சணம் என்ன, எப்படி குணலட்சண ரீதியா ஒதுங்கிறது. இப்ப இந்த விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது, நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சகோதர சகோதரிகளே, நாம் செதுக்குகிறவர்களா செதுக்கப்படுகிறவர்களா?
நம்ம பாளையத்துக்கு வெளியில தான் இருக்கிறோமா இல்லை உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோமா கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, எப்படி குணலட்சண ரீதியா ஒதுங்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய அழைப்பை குறிச்ச அப்போஸ்தலர் பவுலும் சரி பேதுருவும் சரி ஒரு விஷயம் எழுதுறாங்க. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டா எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரு சின்ன நடைமுறை விஷயம் வேணா சொல்றேன். ஒருவேளை சபையில நம்ம ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறோம், ஒரு சில விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா மற்ற பிரதர்ஸ் வந்து எதாவது சொல்றோம். ஒரு சகோதரர் வந்து சொல்றாங்க, பிரதர் நீங்க செய்யறது இப்படி வேணாம் பிரதர், இது ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனே நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், பிரதர் எனக்கு சுயாதீனம் இருக்கும் பிரதர், எங்க சபை இண்டிவிஜுவல் சபை, சுயாதீனமான சபை, எங்க சுயாதீனத்தை நீங்க தலையிடாதீங்க. கண்டிப்பா இந்த வார்த்தைகள் பயன்படுத்தாத சகோதர சகோதரி நம்ம யாருமே இருந்திருக்கணும். அப்ப இந்த குணலட்சண ரீதியா ஒதுங்குறதுனா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுவே சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த அழைப்புக்குள்ள நம்மளாகவே விரும்பி வந்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தம் செய்யறதுனா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய சுயாதீனத்தை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யணும். கர்த்தர் இயேசு அப்படிதான் செஞ்சு முடிச்சாங்க. அப்ப இந்த சுயாதீனத்தின் அடிப்படையில நம்ம ஒதுங்கி இருக்கணும். இது என்ன சுயாதீனம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சுயாதீனம் எதை குறிக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, தேவன் மனுஷனை எப்படி படைச்சார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல பதில் இருக்குது. தேவன் மனுஷனை தனது சாயலாகவும் தனது ரூபத்தின் படியும் படைச்சார். அப்ப தனது சாயலாக படைக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய சாயல் எதை குறிக்குதுன்னா, அவருடைய குணலட்சணமாகிய 4 குணலட்சணங்கள் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நீதி, ஞானம், வல்லமை, அன்பு. தேவன்கிட்ட அதே குணலட்சணம் இன்னைக்கு மனுஷனாகிய மனுக்குலத்துக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். ஞானம் இருக்கு, நீதி இருக்கு, வல்லமை இருக்கு, அன்பு கூட அங்க இருக்கு. அதுதான் அவருடைய சாயல் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அவருடைய ரூபம்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி, அவருடைய ரூபம் குறிக்குது அவர் சுயாதீனம் உள்ளவர். அவர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு யாரை கேட்கணும் அவசியம், நல்லதா கேட்டதா அவரே செஞ்சுக்குவார். அது மாத்திரமே இல்லாம நம்முடைய தேவன் இன்னொருத்தரோட சுயாதீனத்துல தலையிடுகிறவரும் அல்ல. ஏன்னா ஆதாம் தவறு செய்யும் பொழுது அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது தேவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னா, ஆதாம் தொடாத சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது ஆதாமுடைய சுயாதீனம், அதனால அப்படியே விட்டுட்டார். அன்புக்குரிய சகோதரர்கள், நம்முடைய அழைப்பும் இந்த சுயாதீனமான அழைப்பு தான். யாருடைய கட்டாயத்தின் பேரில் நம்ம இந்த அழைப்புக்குள்ள வரல. அப்ப நம்முடைய சுயாதீனத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, நமக்காக கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்காக தான் பயன்படுத்தணும். ஒருவேளை இந்த சுயாதீனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் இதுதான் குறிக்குது. இதுலதான் கண்டுபிடிக்க போறோம் நம்ம உண்மையாலுமே ஊரை விட்டு வெளியில தான் வந்திருக்கிறோமா, பாளையத்துக்கு வெளியில தான் இருக்கிறோமா அப்படின்னு. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் அங்க எழுதுறாரு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றக்கூடிய ஒரு பாயிண்ட் எங்க சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல். ரொம்ப ஆச்சரியம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த சுயாதீனத்தை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தாதீங்க, அன்பினால் இன்னொருத்தருக்காக நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லுவார். சுயாதீனம் என்ன பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை நீங்க திருவள்ளியத்துல வாசிதான் அங்க சொல்லப்படுவோம். அதுக்கு பேர் உரிமை என்று எழுதப்படுது. உன்னுடைய உரிமையை உனக்காக பயன்படுத்தாமல் நீ மற்றவர்களுக்காக பயன்படுத்தும். மாமிசத்திற்கென்று அது தெரியாமல் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யணும். சகோதர சகோதரி, நீங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா நீ அழைக்கப்பட்ட அழைப்பு உன்னுடைய உரிமையானது. ஆனா அந்த உரிமையை சகோதரனுக்காக விட்டுக் கொடுக்கணும். அப்படி விட்டுக் கொடுக்கறது தான் அன்பு. அந்த அன்புல தான் நியாயப்பிரமாணமே அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றதை நாம பாக்குறோம். அப்போஸ்தலர் பேதுருவும் இதை கோடிட்டு காட்டுறார். வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். பாருங்க, பேதுரு இந்த இன்னொரு பாயிண்ட் சேர்த்து எழுதுறார். நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள் தான், ஆனா அதை துர்குணத்தின் மூடலாக போட்டுறாம நீங்கள் தேவனுடைய அடிமை என்கிற விஷயத்தை மறந்துறாரு. நீங்கள் துர்குணத்தின் மூடலாய் கொண்டிராமல் தேவனுடைய அடிமையாகவே இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். பாருங்க சகோதர சகோதரர்களே, ஒரு அடிமை, ஒரு எஜமானுடைய அடிமை அவருடைய சுயாதீனத்தை அந்த இடத்துல பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா பயன்படுத்த முடியும். ஏன்னா எஜமான் என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கும். அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுக்கு அடிமைகளாக நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்மளுடைய சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பயன்படுத்த முடியாது. சகோதர சொல்ல, நம்ம யாருடைய அடிமைனா தேவனுடைய அடிமைகளாக இருக்கிறோம். தேவனுடைய அடிமையாக வர்றேன்னு சொல்லிட்டு நம்மளாக தான் விருப்பப்பட்டு வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற நிறைய சகோதர சகோதரிகள்
அந்த சுயாதீனத்தை, நம்முடைய உரிமையை நமக்காகவே தான் பயன்படுத்திக் கொள்கிறோம். துர்க்குணத்துக்கு மூடலாகத்தான் போட்டுக்கிறோம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இந்த சுயாதீனத்தை ஒரு சகோதரனை இன்னும் கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு சகோதரன் வந்து நல்லவரா கெட்டவரா, அல்லது கர்த்தர் இயேசு கூட சொல்லியிருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், ஏன்னா அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்தின ஓனாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆட்டுத்தோல் போர்த்தின ஓனாயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய சுயாதீனத்தை நீங்க தொட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம வீட்டுல செல்ல பிராணிகள் கூட வளர்க்குறோம். பூனை இருக்கலாம், நாய் இருக்கலாம், அதுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. ஒருவேளை அதனுடைய உரிமையா இருக்கக்கூடிய சாப்பாடு கொண்டு போய் நீங்க வச்சிடுறீங்க, அது சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா அதனுடைய எஜமான் நீங்க தான். அதற்காக போய் அந்த சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடை நீங்க தொட்டு பாருங்க, அதை லைட்டா இழுத்து பாருங்க, அதனுடைய உரிமையை நீங்க தொட்டு பாருங்க. அந்த மிருகமானது சும்மா இருக்காது. உடனடியாக தன் எஜமானாக இருந்தாலும் தன்னுடைய சுயாதீனத்தில் எஜமான் தலையிடுகிறார் என்று அறிந்த உடனே அந்த மிருகமானது சீரும், தன்னுடைய சீற்றத்தை காட்டும். அதே போலதான் மனிதர்களாகிய நாமும் நம்முடைய சுயாதீனத்தை ஒரு தொட்டா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உடனே நமக்குள்ள ஒரு ஆவேசம் வரும். நம்முடைய உரிமையை எந்த இடத்துல நம்ம விட்டுக் கொடுக்க மாட்டோம். நம்முடைய உரிமையை தொட்டா உடனே நம்முடைய பழைய மாம்சம் மேலோங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் எங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்ற, உங்களுடைய உரிமைகளை நீங்கள் விட்டுக் கொடுங்கள். நான் ஏன் உரிமையை விட்டுட்டு நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி, இன்னொரு சகோதரன் அவருடைய உரிமையை உங்களுக்காக தருவார். இதுதான் அன்பு, இதுதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப ஒருவருடைய உரிமையை இன்னொருத்தருக்காக விட்டுக் கொடுக்கும் பொழுது அந்த பரஸ்பரம் அங்கு வந்துடும். அதன் மூலமாக நம்ம வாழலாம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் கர்த்தர் இயேசு அருமையாக இங்க எழுதும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் கூட இந்த ஒரு விஷயத்தை சொல்றார், அவருடைய உரிமையை அவர் விட்டுக் கொடுக்கறத சொல்றாரு. நீங்க உரிமையை விட்டுக் கொடுக்கணும், நீங்க பெருசா நினைச்சிட வேணாம், சொத்தை விட்டுக் கொடுக்கணும், சுகத்தை விட்டுக் கொடுக்கணும்னு நினைச்சிடாதீங்க. வசனம் பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 23 மற்றும் 24. 1 கொரிந்தியர் 10 வசனம் 23 முதல், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பாருங்க சகோதர சகோதரி, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை அது உண்டாக்காது அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடணும் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் என்னோட இடத்துல அப்போஸ்தலர் பவுல் எழுதும் பொழுது, நான் மாம்சம் சாப்பிடுறது இன்னொரு சகோதரனுக்கு இடரலா இருந்துச்சுன்னா நான் அதை கூட என்ன செய்யறது இல்லை, நான் அதை விட்டுறேன்னு சொல்றேன். பாருங்க, ஒரு சின்ன சாப்பாடு விஷயம் தான், அதோட உரிமை. ஆனா சகோதரனுக்கு இடரலா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றேன்னு சொல்றாரு, அதை நான் விட்டுறேன்னு சொல்றேன். பாருங்க, அதைத்தான் இங்க சொல்ற அன்பான சகோதரர், நமக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், அந்த அதிகாரத்தை நமக்காக பயன்படுத்தாமல் பிறனுடைய தேவைக்காக அங்க பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப பாருங்க, ஒரு சாப்பாட்டு விஷயத்திலேயே அப்போஸ்தலர் பவுல் இவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்றான்னா, நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பார்வைகள், இதெல்லாம் எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கும். மற்றவர்களுக்கு இடரலாகாதபடி இருக்கணும், அது நம்முடைய உரிமை தான். ஆனாலும் இன்னொரு சகோதரருக்கு இடரலா இருந்தா அந்த உரிமையை விட்டுக் கொடுக்க நம்ம கடனாளிகளா இருக்கும். ஒருவேளை அதை விட்டுக் கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எங்க இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாளையத்துக்கு வெளியில இல்லைன்னு அர்த்தம். சகோதர சகோதரிகளே, நாம் செதுக்கி கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை செதுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம், செதுக்கப்படுகிறவர்களாக இல்லை சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 5:39. மத்தேயு 5 வசனம் 39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்ல, நீ தீமையோட எதிர்த்து நிற்காத. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் பொழுது வலது கண்ணம் என்று சொல்லப்படுது. அப்ப வலது கண்ணம் அப்படின்னா ஒரு மனுஷனை நீங்க எழுத்த மாதிரி இருக்க ஒரு சகோதரி அறைஞ்சா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இடது கணத்துலதான் அறைய முடியும், வலது கணத்துல அறைய முடியாது. வலது கணத்துல அறையினா பின்னாடி நின்று அறையணும். அப்படின்னா என்ன விஷயம்னா, இங்க யாரை குறித்து சொல்றேன்னா, ஒருவேளை உனக்கு துரோகம் செஞ்சவங்க இருந்தா, கூட இருந்தே குழி பறிச்சுட்டா கூட துரோகி தான் என்ன பண்ணுவாருன்னா பின்னாடி இருந்து அடிப்பார். முதுகுலையே குத்திட்டால் கூட நீங்க அவருக்கு என்ன பண்ண, அவரோட வழக்காடாத, எதிர்த்து நிற்காத, இன்னொரு கணத்தையும் அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கொடுக்கறதுனால என்ன பண்ண முடியுது, அந்த சகோதரனை ஆதாயப்படுத்த முடியும். நீங்க தொடர்ந்து அந்த சம்பவங்களை நீங்க மலைப்பிரசனத்துல வாசிங்கன்னா, ஒரு சகோதரன் 1 மைல் தூரம் பலவந்தமா நடக்க சொன்னார்னா நீ அவர் கூட இன்னொரு மைல் சேர்ந்து போ, ஏன்னா 7 மைல் அவர் கூட நடந்து போ, அவரே சலிச்சிருவார். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது உடைய உரிமையை இன்னொரு சகோதரனை ஆதாயப்படுத்துவதற்காக விட்டுக் கொடுக்க சொல்றாரு, உடைய சுயாதீனத்தை விட்டுக் கொடுங்கன்னு சொல்றாரு. இதுதான் நம் உலகத்தை விட்டு ஒதுங்குதல்.
பாளையத்துக்கு வெளியில இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உரிமைக்காக நாம் போராடக்கூடாது. நம்ம அதற்குரிய போராளிகள் அல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வாழ்வதற்கு எல்லா அதிகாரம் உடையவராக இருந்தார். ஆனா அவரை எந்த இடத்துலனாலும் தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி இருக்கிறாரா? நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்க மாட்டோம். அப்ப அவருடைய பின்னடியார்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பா நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்தவர்களாக இருக்கணும். நம்முடைய சுயாதீனத்தை நமக்காக பயன்படுத்திடக்கூடாது எந்த நிமிஷத்துலையும். இன்க்ளூடிங் அது சாப்பாடு விஷயமா இருந்தா கூட சகோதரனுக்கு இடரலா இருந்தா நீங்க அதை தள்ளிடுங்க. ஏன்னா சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினா அதற்குரிய பிரதிபலன் என்னன்னு சொல்லி வேதாகம் சொல்லுதுன்னா, ஒரு சகோதரனுக்கு ஒருவன் இடரல் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலிலே அமிழ்த்துவது அவனுக்கு நலமா. ஏன் ஒரு கல்லை கட்டி போட்டிருக்கலாமே, ஏன் எந்திரக்கல்லை கட்ட சொல்றா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சுயாதீனத்தை தனக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது போப் அமைப்பு, பாபிலோன். அந்த எந்திரக்கல்லினுடைய அடையாளம் மகா பாபிலோனை அடையாளப்படுத்துது. ஒருவேளை சகோதரனுக்கு ஒருத்தர் இடரலை உண்டாக்குனார்னா அவர் யாருடைய ஆவி உடையவரா இருக்கிறார் என்ற அர்த்தமா? அவர் கழுத்துல கட்டப்படும் எந்திரக்கல். நம்முடைய சுயாதீனத்தை நமக்காக நம்ம பயன்படுத்துறோம்னா நாம் இன்னும் பாபிலோனை விட்டு வெளியில வரலன்னு அர்த்தம். சகோதர சோழே, நம்முடைய கழுத்துல எந்திரக்கல் கட்டப்படும். அப்ப கழுத்துல ஒரு நீங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா கைதிகளுக்கு நம்பர் போட்டிருப்பாங்க, பேச்சு குத்திருப்பாங்க, கழுத்துல போட்டிருப்பாங்க. இப்ப அது சட்டையில பையில போட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம யாருடைய ஆவியை என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பாபிலோனுடைய ஆவி உடையவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அவனை கடலிலே தள்ளுவது நலம் அப்படின்னா மறுபடியும் உலகத்திலேயே அவரை தள்ளி விட்டுறது நலம் தான் சொல்ற சகோதரர். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதரர், யாரெல்லாம் தன்னுடைய சுயாதீனத்தை மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்குறாங்களோ அவங்கதான் உண்மையாலுமே பாளையத்துக்கு வெளியில இருக்கிறதாகவே அர்த்தம். அவர்கள் தான் இந்த பூமியில யார் அப்படின்னு நீங்க தோணுச்சீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்க சகோதர சோழ, யார் ஒருவர் தன்னுடைய சுயாதீனத்தை மற்றவர்களுக்காக தியாகம் செய்யறாங்களோ, விட்டு கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் யாரா இந்த பூமியில தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயம். பாருங்க, தேவனால பெற்று உங்கள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அங்க எழுதுறாரு. அப்ப நம்ம தேவனுடைய ஆலயம் என்று நம்ம சொல்லிக் கொள்றோம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே. ஆனா நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்படின்னு எப்படி நிரூபிக்கணும்னா நம்முடைய சுயாதீனத்தை, நம்முடைய உரிமையை நாம் தியாகம் செய்கிறவர்களாக இருக்கணும், சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக. அப்படி யார் ஒருத்தர் இலக்கிலையோ அவர்கள் யாரும் கிடையாதுன்னா தேவனுடைய ஆலயம் கிடையாது. ஏன்னா நம்ம எதற்கு என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு தன்னுடைய விலையை, ரத்தத்தை, உயிரை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிருக்காரு, மீட்சிருக்கிறார். அதனால நாம் தேவனுக்கு உடையவர்களாக இருந்து நம்முடைய சரீரத்தினால நம்ம என்ன பண்ணோம்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். அப்ப நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை எப்படிதான் நிரூபிக்க முடியும்னா நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்கறதா இருக்கும். நான் என்னுடைய உரிமை என்று நீங்க பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா கண்டிப்பா தேவனுடைய ஆலயம் நீங்க கிடையாது, நாம கிடையாது சகோதர சகோதரிகளே. அப்படி ஒருவேளை நம்ம இருக்கிறோம்னா அவங்களுக்கு பேர் வேதத்துல இன்னொரு பேர் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. வசனம் வாசிக்கலாம், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பேரான்களாவதற்கு தம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்போ யார் ஒருவர் இந்த உரிமையை விட்டு கொடுக்குறாங்களோ, அந்த சுயாதீனத்தை தியாகம் செய்யறாங்களோ அவர்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. அவர்கள் தேவனுடைய ஆலயம் மற்றும் முதற் பலன் என்று கூட சொல்லாங்க யாக்கோப்பு அவர் எழுதுறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம முதற் பலனாக இருக்கணும், அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய உரிமையை நம்ம தியாகம் செய்யணும் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இந்த உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கல, நம்முடைய சுயாதீனத்தை விட்டு கொடுக்கலன்னா அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது வேதத்துல. வசனம் வாசிக்கலாம், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். பாருங்க, அவங்களுக்கு பேர் வேதாகம் கொடுக்கிற பேர், நம்முடைய தேவன் கொடுக்கிற பேர் இருமனம் உள்ளவர்கள். அவர்கள் தன் வழிகளில் நிலை இல்லாதவர்களாகவே இருப்பார்கள் என்று நம்ம சொல்லப்படுகிறது சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த இருமனம் உள்ளவர்களுக்கு அவ்வளோ பாதிப்பா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் வசனம் சொல்லுது, உலகத்தில் நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீர்கள். 2 எஜமான், ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர், இன்னொருத்தர் உலகம் அப்படி சத்துரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப உலகத்தையே விட முடியாம, நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாம நான் தேவனுடைய அடிமை அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இருமனம் உள்ளவராக இருந்தா நாம் நிலையற்றவர்களாக போயிடுவோம் சகோதர சகோதரிகளே. அப்படி அந்த இருமனம் உள்ளவரா இருந்து தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போன ஒரு சகோதரன் வேதத்துல பதிவாயிருக்கிறார். அவர் யார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, வசன வாசிக்கும் பொழுது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவன்
நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். பாருங்க, இந்த 109ஆம் சங்கீதம் ரொம்ப விசேஷமானது சகோதர சகோதரிகளே. அதை நான் ஃபுல்லா உங்களுக்கு நான் போடல, நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. இந்த இரு மனம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சாபத்தை தனக்காக வருவித்துக் கொள்வார்கள் என்று அங்க அருமையாக சொல்லப்படும். நிறைய ஒரு கடினமான வார்த்தைகள் அங்க போடப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வசனம் மாத்திரம் போட்டிருக்கேன். அவன் நாட்கள் கொஞ்சம் ஆயிடும், அவன் உத்தியோகம் இன்னொருத்தருக்கு போயிடும். அப்ப நீங்க இந்த வசனம் படிச்ச உடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் யார் அந்த சகோதரன் வேதத்துல பதிவாக இருக்கிறவர். நான் ஏன் சகோதரன் சொல்றேன்னா நீங்க சிந்திக்கட்டும் அப்படின்னு. நான் இதே அப்போஸ்தலன் என்று சொல்லினா உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப அந்த ஒரு அப்போஸ்தலன் அங்க இருந்தார், அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் யூதாஸ் காரியர். அவரும் இருமனம் உள்ளவராக இருந்ததுனால அவருடைய நாட்கள் கொஞ்சமாயிடுச்சு. அவன் உத்தியோகத்தை இன்னொருத்தர் பெற்றுக்கொண்டார், அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னும் நீங்க கீழே பாத்தீங்கன்னா அவர் பிள்ளைகள் திக்கற்றவர்களாக போயிடுவாங்க, அவன் மனைவி விதவை ஆயிடுவாங்க, அவங்க பிள்ளைங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம போயிடுவாங்க. அப்படி ரொம்ப ஒரு மாதிரியான வார்த்தைகள் அங்க போடப்படுது. ஆனா நீங்க கண்டிப்பா வீட்டுல தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. யூதாசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த 109ஆம் சங்கீதம். அப்ப கண்டிப்பா நம்முடைய உத்தியோகம் மாறி போயிடும் இருமனம் உள்ளவர்களாக இருந்தா. பாருங்க, அதற்குரிய ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொன்று ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று பாருங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னா நம்ம விட்டீங்கன்னா இன்னொருத்தர் பெற்று அதை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எந்த அடிப்படையில தான் இந்த கிரீடமானது கை மாறும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய சுயாதீனத்தை நமக்காக பயன்படுத்தணும்னா கண்டிப்பா கிரீடம் கை மாறிடும், உத்தியோகம் கண்டிப்பா மாறும் சகோதர சகோதரிகளே. அப்படின்னா என்ன விஷயம்னா, நம்ம உலகத்தானாகவே தான் இருக்கிறோம், உலகத்தை விட்டு இன்னும் வெளியில பாளையத்துக்கு வெளியில போகல அப்படிங்கிறது தான் அர்த்தமாக மாறிடும். என்னுடைய உரிமை, என்னுடைய சுயாதீனம், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இனி சொன்னீங்கன்னா நீங்க முடிவு பண்ணிக்கலாம், நம்முடைய கிரீடம் கை மாற போகுதுன்னு அர்த்தம். நம்முடைய உத்தியோகத்தை இன்னொருத்தர் பெற்றுக்கொள்ள போறார்கள்னு அர்த்தம். நாம இன்னும் பாளையத்துக்கு வெளியில கர்த்தருடைய நிந்தனையை சுமந்துட்டு அவர்கிட்ட போக நம்ம பிரயாணம் எடுக்கலன்னு அர்த்தம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, நமக்கு சமயங்கள் மணி 9 இன்னும் ஒரே ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். இப்போ நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளை நான் ஒரு ரீகால் பண்றேன். நம்முடைய ஆண்டவராக இயேசுவே நகர வாசலுக்கு வெளியில போய் தான் தன்னுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருந்து கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி செலுத்தினார். நாமும் அவருடைய அடித்தோடை பின்பற்றுவதற்காக அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அவருடைய நிந்தனைகளை சுமந்து பாளையத்துக்கு வெளியில போகணும். நம்முடைய பிற்பிதாக்களும் பாளையத்துக்கு வெளியில தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை அவங்க பலியாக செலுத்தினதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும் பொழுது ஆலயம் பணிக்கு கொண்டு வரப்பட்ட கல்லால தான் அங்க கட்டப்பட்டுச்சு நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் புத்தியுள்ள ஆராதனை இந்த பூமியில செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப உலகத்தை விட்டு ஒதுங்குதல் அப்படின்னா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சரீர ரீதியாக ஒதுங்குதல் பத்தி பேசல, குணலட்சண ரீதியாக ஒதுங்குதல். அந்த குணலட்சண ரீதியான விஷயம் என்னன்னா, நம்முடைய உரிமைகளை, நம்முடைய சுயாதீனத்தை நம்ம விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை அந்த சுயாதீனத்தை நம்ம விட்டுக் கொடுக்க தவறிட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய உத்தியோகம் மாறி போயிடும், நம்முடைய நாட்கள் கொஞ்சம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்க போறோம். இப்படி யார் ஒருவர் இந்த விஷயங்களை ஏற்று தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து சுயாதீனத்தை மற்றவர்கள் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்காக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனும் பாளையத்துக்கு வெளியிலே வர்றார். அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சகோதர சகோதரிகளே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு பாளையத்துக்கு வெளியில போனார், அவருடைய பின்னாடியில நாமும் பாளையத்துக்கு வெளியில புறப்பட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவனும் இப்படிப்பட்ட குணலட்சணம் உடைய சகோதரனுக்காக சகோதரிக்காக அவரும் எங்கேயே வந்துடுறாராமா, பாளையத்துக்கு வெளியிலேயே வந்துடுறாராம். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அங்கத்தானே இருக்கிறாங்க. அதுக்குரிய சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு இந்த பாடங்களை நாம் நிறைவு செய்யலாம். நம்முடைய தேவனே பாளையத்துக்கு வெளியில நமக்காக வர்றாரு அப்படின்னா நீங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க சகோதர சகோதரிகளே. வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். 11. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள்.
ஒருவன் தன் சிநேகிதனுடனே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க சகோதர சகோதரி, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரம் வாசிக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட்ல இந்த சம்பவங்கள் பிரதர் ஒரு கோணத்துல பேசியிருப்பாங்க. அப்ப இந்த சம்பவம் இங்க என்ன நடக்குதுன்னா, மோசே 40 நாள் மலைக்கு போயிட்டு கட்டுக்கட்டளை வாங்கிட்டு வருவதற்கான முயற்சிகளை செய்வாங்க. அப்ப வர தாமதிக்கும் பொழுது ஆரோனுடைய ஜனங்களுடைய பலவந்தத்தினால ஆரோன் என்ன பண்ணிடுவாருன்னா, பொன் கன்றுக்குட்டியை அங்க செஞ்சிருவாரு. செஞ்சு இதுதான் எகிப்துல இருந்து உங்களை வழி நடத்திட்டு வந்த தெய்வம் சொல்லிட்டு எல்லாரையும் அங்க வணங்க வச்சிருவார். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மோசை கீழே வரும்பொழுது தேவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு. இவங்க வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள், அதனால மோசை நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், இந்த ஜனங்களை எல்லாத்தையும் அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவார். மோசை நினைச்சிருந்தா அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல மோசை என்ன பண்ணுவார்னா, தேவன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார், சிறப்புல நிற்பார். ஆண்டவரே, நீங்க இவங்களுக்கு வானத்து நட்சத்திரம் போல ஆக்குவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே, ஒருவேளை நீங்க இவங்களை இந்த இடத்துல கொலை பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் ஏளனமானம் பண்ற மாதிரி தேவன் கூட்டிட்டு போய் கொலை செஞ்சிடான்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன்கிட்ட ரொம்ப மன்றாடுவார். உடனே தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவார், யாரெல்லாம் கர்த்தருடைய பக்கம் அனுக்கிறீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க. மீதி இருக்க நிறைய பேர் சகோதரன் சகோதரி எல்லாருமே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சங்காரம் கொலை பண்ணிடுவாங்க சகோதரர் சொல்லு தேவனுடைய அந்த கோபத்தினால். பாருங்க, இந்த இடத்துல மோசையோட அருமையான குணலட்சணம். அவர் நினைச்சிருந்தா அவருடைய உரிமை, அவர் தனியா நின்று ஒரு பெரிய ஜாதியா மாத்திருக்கல, தேவன் ஆப்ஷனே கொடுத்தார். ஆனா மோசை அதை செய்யல. அதற்கு மாறாக என்ன பண்றாருன்னா அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் ஏறுது. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது உடனே மோசை என்ன பண்றாருன்னா அந்த ஜனங்கள் மத்தியில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்றார். உடனே தன்னுடைய கூடாரத்தை அவர்கள் மத்தியிலிருந்து பிடுங்கி அந்த ஜனங்களை விட்டு வெளியில போயிறார். வசனம் சொல்லுது, பாளையத்துக்கு வெளியில போய் அந்த கூடாரத்தை அவர் அடிக்கிறார். அந்த கூடாரத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம்னு அவர் பேர் வைக்கிறார். ஆனா என்ன ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படல. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கான பிரமாணமே இனிமேல் தான் வாங்கப்படும் சகோதரர் சொல்லு. இப்ப அந்த கூடாரத்தை போடும் பொழுது பாருங்க, இந்த ஜனங்களை விட்டு அவரை விலக்கிக்கிறார். பாளையத்தை விட்டு தன்னை விலக்கிக்கிட்டதுனால தேவனுடைய பிரசன்னமும் எங்க போயிடுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மோசையின் கூடாரத்துக்கு. ஏன்னா மோசையின் கூடாரத்துக்கு எங்க இருக்குன்னா பாளையத்துக்கு வெளியில போயிடுச்சு. அப்ப அந்த இடத்துலதான் தேவன் எப்படி மோசையிட்ட பேசினாரா, ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல முகமுகமாய் பேசுவதற்கு தேவன் பயன்படுத்திட்டு அந்த இடம் அந்த பாளையத்துக்கு வெளியில இருந்துட்டு அவருடைய கூடாரமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, ஒருவேளை மோசை அந்த கூடாரத்தை பேர்ந்து போடாம இருந்தானா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருக்க மாட்டார். அப்ப ஜனங்கள் இனிமேல் தேவனை தொழுது கொள்ளணும்னா, தேவன் ஏதாவது கேட்கணும்னா பாளையத்தை விட்டு வெளியில போனதான், மோசையின் கூடாரத்துக்கு போனதான் தேவனுடைய வழிநடத்தல பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல சகோதர சொல்லி இன்னைக்கு நாமும் நம்முடைய கூடாரத்தை பாளையத்துக்கு வெளியில தான் போட்டிருக்கிறோம். இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா, இப்போ உடனே அங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. அங்க யாருன்னா கூடாரத்தை போடுறாரு, முகமுகமா பேசுறா, இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, இது ரொட்டேட் ஆகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மோசை மறுபடியும் எங்க வந்துடுறாருன்னா அவர் பாளையத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த கூடாரத்துக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கிறார். அவர் பேர் என்னன்னா அவர் தான் யோசுவா. அவர் எந்த நேரமும் எங்கேயே இருக்காருன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே இருக்கிறார், இடைவிடாமல் அந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த யோசுவா யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மோசைக்கு அடுத்த ஸ்தானத்துல வரக்கூடியவர், மோசையால தான் உருவாக்கப்பட்டவர். மோசை இல்லைன்னா யோசுவா கிடையாது. மோசையினுடைய வளர்ப்பு பையன் மாதிரி. அவர் மலைக்கு போகிறப்ப கூட யோசுவா கூட்டிட்டு போவார். ஒரு இடத்துக்கு பர்டிகுலர் இடம் வரைக்கும் கூட்டு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் தான் மேல. அப்ப மோசையால் உருவாக்கப்பட்டவர் தான் இவர். இடைவிடாமல் அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருந்து தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிறவர் யோசுவா. ஆனா மோசை என்ன பண்றாருன்னா பாளையத்தை விட்டு அங்க வந்துடுறாரு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால தன்னை விலக்கி கொண்டதுனால அந்த பாளையத்தை விட்டு வெளியில மோசை தன் கூடாரத்தை போட்டதுனால தேவனுடைய பிரசன்னமும் அந்த பாளையத்தை விட்டு வெளியில வந்துருச்சு. காரணம் என்னன்னா மோசைக்காக. ஏன்னா மோசை தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய சுயாதீனத்துக்காக அவர் வாழல, ஜனங்களுக்காக திறப்புல நின்றார். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் நமக்கு எதை அடையாளப்படுத்தும்னா, உலகத்தை விட்டு நம்ம ஒதுங்கிட்டோம்னா தேவ பிரசன்னமும் நம்மை தொடர்ந்து வந்துடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவனே அவருடைய ஜனங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக எங்க வர்றாருன்னா பாளையத்தை விட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே அவர் பிரசன்னமாகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சம்பவம் நமக்கு என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த மோசையின் கூடாரம் தான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். அந்த கூடாரத்துக்குள்ளதான் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இருக்கிறார். ஆனா அந்த கூடாரத்தை விட்டு மோசை அப்பப்ப எங்க வந்துடுறாருன்னா பாளையத்துக்கு கூட வந்துடுறாரு. அப்ப நம்ம இந்த ஒரு நிழல்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப இந்த அது ஒரு நிழல். அப்ப நிஜத்துல அந்த கூடாரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, வேதாகமத்துல கூடாரம் என்றால் அதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1 13 மற்றும் 14.
வசனம் ஸ்கிரீன்ல இருக்கு sister. 1 பேதுரு 1 வசனங்கள். 2 பேதுரு பிரதர் 1 போட்டுதான், ஆனா வசனம் கரெக்ட் தான், நீங்க வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். பாருங்க, இங்க அப்போஸ்தலர் பேதுரு என்ன எழுதுறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் சீக்கிரமா என்ன பண்ண போறேன், என் கூடாரத்தை விட்டு போறேன். தன்னுடைய மரணத்தை குறித்து அந்த விதத்துல பேசுறாரு. அதனால நான் என் கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் என்ன பண்றேன்னா, நினைப்பூட்டி உங்களை சீக்கிரமா இந்த ஆவியில் எழுப்புறது நான் பிரயாசப்படுறேன் சொல்றாரு. அப்ப இங்க என்ன குறிங்க, தன் மரணத்தை குறித்து அங்க சொல்றாரு. அப்ப இங்க அவர் சொல்ற அந்த கூடாரம் எது குறிக்குதுன்னா, அவருடைய மாம்சத்தை குறிக்குது. இந்த மாம்சத்துல கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன், நான் அப்புறம் மறிச்சிருவேன் அங்க சொல்ல வர்றதை பாக்குறோம் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி. அப்ப வேதாகமத்துல கூடாரம் என்றால் அதை எதை அடையாளப்படுத்தணும், நம்முடைய சரீரத்தை அங்க அடையாளப்படுத்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த மோசையின் கூடாரம் யாரை அடையாளப்படுத்தணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாம்ச லிட்டரலா அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அங்க அடையாளப்படுத்துது. ஆனா இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது பழைய மாம்சம் நம்முடைய சரீரம் அடிக்கடி எங்க போயிடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மோசே நம்முடைய பழைய மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய கூடாரத்திலே இரவும் பகலும் இருக்கக்கூடிய அந்த யோசுவா யாருக்கு அடையாளமா இருக்கிறார்னா, நமக்குள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற புது சிருஷ்டிக்கு அடையாளமாக வாங்க இருக்கிறார். ஏன்னா புது சிருஷ்டி எந்த நேரமும் தேவனுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்ளாது. அது இரவு பகல் எப்பொழுதுமே நம்ம தூங்கினாலும் சரி முழிச்சிருந்தாலும் சரி, புது சிருஷ்டிக்கும் தேவனுக்குமான உறவு அப்படியே இருந்துட்டே இருக்கு. ஆனா நம்முடைய பழைய மாம்சம் மோசே என்ன பண்ணுவார்னா, அப்பப்ப பாளையத்துக்கு போயிடுவார். அப்ப நம்முடைய பழைய மாம்ச சிந்தை என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர் சொல்லி, ஏன்னா இந்த பழைய மாம்ச சிந்தை புது சிருஷ்டியை அப்போஸ்தலர் போல் நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் ஒரு வகையில் எழுதுவார். பொக்கிஷத்தை மண் பாத்திரத்துல பிரிச்சு வைக்கிறோம். அப்ப மண் பாத்திரம் குறிக்குது மோசையை, பொக்கிஷம் குறிக்குது யோசுவாவை. அப்ப இந்த மோசையின் கூடாரம் தேவன் பிரசன்னமாகிற இடமா இருக்கிறது காரணம் என்னன்னா, ஒரு பாளையத்தை விட்டு தன் கூடாரத்தை வெளியில கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நாமும் உலகத்தை விட்டு குணலட்சண ரீதியா ஒதுங்கி இருக்கிறதுனால தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா இருக்கிறோம். மோசையோட எப்படி முகமுகமா பேசினாரோ இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் பேசுறார். ஆனா நம்முடைய பழைய மாம்சம் அடிக்கடி என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்தை எட்டி பார்க்கும். மோசை பாளையத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு போல நம்ம அடிக்கடி உலகத்துக்கு உரியவர்களாக சில நேரத்தில் நம்ம நிரூபிச்சிருவோம். ஆனா புதிய சிருஷ்டியானது அங்கலாயப்படும். நீ உலகத்துக்கு போற அப்படின்னு சொல்லி அங்க நினைப்பூட்டும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இந்த சம்பவம் எதை அடையாளப்படுத்தும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய புது சிருஷ்டியும் நம்முடைய பழைய மாம்சமாகிய பழைய மாம்ச சிந்தையும் அடையாளப்படுத்துறது அந்த சம்பவம். நம்மளுடைய பழைய மாம்ச சிந்தை நம்ம அநேக நேரங்கள் எக்லீசியால இருக்கிற வரைக்கும் நம்ம புது சிருஷ்டியாகவே இருப்போம். ஆனா அதை விட்டு வெளியில போகும்போது நம்முடைய சிந்தை ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துக்குள்ள போயிடும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் புது சிருஷ்டியானது என்ன பண்ணாது, யோசுவா போல இருக்கக்கூடிய புது சிருஷ்டி இடைவிடாமல் தேவனுடைய அங்க இருந்துகிட்டு தான் இருக்கும் பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் வாசம் பண்ற ஆலயமாக இருந்தோம்னா, உலகத்தை விட்டு ஒதுங்கி இருந்தோம்னா தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட தான் இருக்கும். நீங்களும் நானும் தான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாகவே அங்க இருப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இதுதான் இந்த பாடத்தினுடைய கடைசி பாட்டாக இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயமாக நம்ம நிரூபித்து காட்டணும், தேவன் நமக்குள்ள வாசம் பண்றார் அப்படிங்கிறத நம்ம உணரணும்னா கண்டிப்பாக இடைவிடாமல் இருக்க அந்த யோசுவாவை போல இருக்கிற நியூ கிரியேஷன், அந்த புது சிருஷ்டி தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறது அப்பப்போ உணர்ந்துகிட்டே இருக்கு சகோதர சகோதரி. ஒருவேளை நம்ம மாறணும்னா, கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம எங்க போயிடுவோம்னா மறுபடியும் உலகத்துக்குள்ள போயிடும். அந்த இருமனம் உள்ளவர்களாக இருந்தோம். அதனாலதான் மோசே எங்க போக முடியல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கானானுக்கு போக முடியல. இந்த மாம்சமும் ரத்தமும் எதை சுதந்திரிக்காதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அந்த கானான் குறிக்குது பரம கானான் ஆகிய பரலோகத்தை குறிக்குது. அந்த புது சிருஷ்டியும் புது சிந்தையும் தான் எங்க போகும்னா பரலோகத்துக்கு போகும். இந்த பழைய மாம்சம் நம்ம அழிஞ்சுவோம். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் நமக்கு என்ன அழைப்பு கொடுக்குறாருன்னா, எபிரேயர் 13 ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். பாருங்க எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக நாம் தேவனுடைய ஜனங்களாக ஒரு புது சிருஷ்டியாக அல்லது பணி தீர்க்கப்படக்கூடிய கல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் நிரூபிக்கணும்னா அப்போஸ்தலர் போல அருமையான ஒரு அழைப்பு கொடுக்குறார். கர்த்தர் இயேசு மூலமாக ஒரு அழைப்பு விருப்பப்பட்டு வாங்கணும். இங்கேயும் அப்போஸ்தலர் போல் விருப்பப்பட்டுதான் சொல்றாரு. யார் ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குதோ, இந்த உலகத்தை விட்டு ஒதுங்க நீங்க முடிவு பண்றீங்களோ, அதான் நான் முன்னாடி சொல்றேன். இந்த இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற விஷயம் என்னன்னா, அங்க உலகத்தினுடைய எந்த சிந்தையும் இருக்காது. அந்த கூடாரம் மூடப்பட்டிருக்கும். அங்க குத்து விளக்கு வெளிச்சம் மாத்திரமே இருக்கும். பரிசுத்த சமூகத்தை அப்பம் மாத்திரமே தான் அங்க உணவாக கிடைக்கும். யார் ஒருவர் உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பரிசுத்தாவினுடைய வெளிச்சமும் அந்த சமூகத்தை அப்பமாகிய தேவனுடைய வார்த்தையை நம்மளால் உட்கொள்ள முடியும். அவர்கள் தான் தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த பூமியில இருப்பார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுலுடைய இந்த ஒரு ஆலோசனையை, இந்த ஒரு அழைப்பை ஏற்று
இந்த நாள்ல இருந்து நாமும் அவருடைய நிந்தனைகளை, அவருடைய பாடுகளின் பங்காளிகளாக நிரூபிப்பதற்காக அவருடைய நிந்தனைகளை சுமந்துட்டு பாளையத்துக்கு வெளியே புறப்பட்டு போக நம்ம முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். பொறுமையோடு கேட்டவங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமா, தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஒரு அருமையான ஒரு சத்தியம் நம்ம சகோதரன் மூலம் தேவன் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம சுயாதீனத்தினால தான் நம்ம கிறிஸ்துக்கு பின்பற்றி நம்ம வந்திருக்கிறோம், இந்த மேன்மையுள்ள அந்த அழைப்புக்கு வந்துட்டோம். ஸோ அந்த சுயாதீயம் நம்ம கண்டிப்பாக நம்ம சகோதரனுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட அந்த குணலட்சணங்கள் நம்ம காமிச்சாதான் தேவன் நமக்கு நம்ம ஆலயமாக இருக்கிற நம்ம சரீரத்தில் தேவன் தங்குவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்டாதான் நம்ம சபை வாய்ப்புக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த குணலட்சணங்கள் கண்டிப்பாக நம்ம வளர நம்ம அனைவருக்கு வேண்டிய சக்தி பலன் அவங்களோட பரிசுத்த ஆவினால் வழி நடக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட சமாதானம் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்து வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம நன்றிகள் எடுத்துக்கிறோம். நம்ம அனைவரும் சார்ந்தவங்க நமக்கு தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவரும் சார்ந்தவங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரை தேவன் ஆசீர்வதிப்பாக. இதுவே நீங்கள் திங்கள் படிக்க முடியாது சகோதரன் கீதா வல்லனி, முடிவு ஜப்பத்தில் வழிநடக்க முடியாது சகோதரன் ஜான் பிட்டோ திருப்பூர் நன்றி அன்பாடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள் மே 8 ஆதார வசனம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனம் 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. விளக்கம்: தம்முடைய சிறுமந்தையாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில நேரங்களில் புயல் வீசத்தக்கதான காரியங்கள் நேரிடலாம். சில நேரங்களில் முழு வாழ்க்கையுமே புயலாக மாறலாம். அப்பொழுது அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நினைத்து கொள்ள வேண்டும். சோதனை புயல்கள் வராதவர்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுகிறது இல்லை. தேவ புத்திரருக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிக்கப்படுகின்றது. நீங்கள் சிற்சையை சகித்தவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7. நாம் தேவனுடைய புத்திரராக இருந்தால் இந்த சோதனையும் பரீட்சையும் அவசியமே. அப்பொழுதுதான் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய முடியும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. இந்த சோதனைகள் எல்லாம் தேவனுக்கு சமீபமாக கொண்டு செல்வதற்கே நமக்கு தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவை என்பதை உணர்வதற்கே இந்த புயல்களில் இருந்தும் நமக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவரே, இந்த அருமையான இந்த வேலையில் கூட இந்த விளையாடப்பெற்ற அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்க முடியாத எங்களுக்கு தந்த அந்த வாய்ப்புக்கு நன்றி தகப்பனே. தேவரீர் நாங்களுக்கு தாவே நாங்கள் ஆலயமாக இருந்து ஒரு ஆலயத்துக்கு தேவரே நாங்களுக்கு தாவே அப்பா எந்த சத்தமும் கேட்கப்படாத நாங்கள் கர்த்தாவே நாங்கள் செதுக்கப்பட்டவும் நாங்கள் சரியாக பொருந்தவும் நாங்கள் பாளையத்துக்கு புறம்பாக இருந்து தேவனுடைய தேவப்பா நல்ல குணலட்சங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளத்தக்க என் தேவன் தாமே எங்களுக்கு நல்ல கிருபையும் ஞானத்தையும் அறிவும் தந்து விளையாட பெற்ற பரிசுத்தாவையும் தந்து எங்களை அனுதினம் ஒரு சத்தியத்துல வழிநடத்த முடியாது செபிக்கிறேன். பேசின உடைய தாசனுக்காகவும் நன்றி. தேவரீர் சகோதர சகோதரர்களுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.